அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியாமெட்ரியில் வந்து சர்க்கிள். ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரையாங்கிள் அண்ட் குவாட்ரிலேட்டர் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து குவாட்ரிலேட்டருடைய கான்செப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது சர்க்கிள். இப்போ சர்க்கிளுக்குள்ளே குவாட்ரிலேட்டர், சர்க்கிளுக்குள்ளே ட்ரையாங்கிள், அல்லது ட்ரையாங்கிளுக்குள்ளே சர்க்கிள், ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்டர், இதெல்லாமே லேட்டரானு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்னென்ன இதுக்குன்னு பார்த்துருவோம். சர்க்கிள் ஜியாமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னால் அதில் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் தான் மேக்ஸிமம் கொஷின் ஏரியா. நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் கொஷின் எடுத்து எந்தெந்த கொஷின் எந்தெந்த எவ்வளோ கொஷின்ஸு இந்த ஜியாமெட்ரியில் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% கொஷின்ஸ் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் மட்டும்தான். ஸோ அதனால் இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? வாங்க ஃபஸ்ட்டு சர்க்கிள்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்க். இப்படி ஒரு ஆர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ டிகிரியில் ஆர்க் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு 50 டிகிரியில் ஒரு ஆர்க் இருக்குது அப்படின்னா 360 டிகிரியில் ஒரு ஆர்க் இருந்தால் அதுக்கு பேர் தான் சர்க்கிள். சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் சென்டருக்கு பேர் சென்டர். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து எங்கே வேணால் அந்த லைனை தொடுங்க, சர்க்கிளை தொடுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே லென்த் தான் இருக்கும். அந்த லென்த்து வந்து பேர் வந்து ரேடியஸ். மிட் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள்லேருந்து அவுட்டர் லைனை தொடுற எல்லா லென்த்துமே சேமாக தான் இருக்கும். அந்த லென்த்துக்கு பேர் வந்து ரேடியஸ். ஓகே, எல்லாமே டச் பண்ணோம். இப்போ சென்டர் வழியாக பாஸ் பண்ணுற ஒரு லைனு, லெட்ஸ் டேக் ஏபி. இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து ஒரு ரேடியஸு, இங்கேருந்து ஒரு ரேடியஸ். அப்போது ஏபிங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸாக இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா டயாமீட்டர். ஓகே, டயாமீட்டருங்கிறது என்னென்னா சர்க்கிள் சென்டர் வழியாக பாஸ் ஆகணும், இதோட 2 எண்டையும் தொடரணும். அது பேர் டயாமீட்டர். ஓகே, இப்போது ஒரு டவுட் வரலாம். இது ஒரு சர்க்கிள், இது சென்டர், இது வந்து சிடி. சிஓடி அப்படிங்கிறது வந்து டயாமீட்டரா? சிஓடி இஸ் டயாமீட்டரா அப்படின்னா, ஏன்னா CO வரலும் ஒரு ரேடியஸ், இங்கே வந்து ஒரு ரேடியஸ், 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் இருக்குது. ஓகே, 2 எண்டுலேயுமே இருக்குது. ஓகே, அப்போ இது ஒரு டயாமீட்டரானா? இது டயாமீட்டர் கிடையாது. ரீசன் என்னென்னா, டயாமீட்டர் ஷுட் பி அன் ஸ்ட்ரெயிட் லைன். தட் மீன்ஸ் இட் மேக் அன் ஆங்கிள் 180 டிகிரி இருக்கணும். சென்டர் வழியாகவும் பாஸ் ஆகணும், அட் த சேம் டைம் 180 டிகிரி இருக்கணும். ஸோ டயாமீட்டர்னால் இதுதான் டயாமீட்டர். திஸ் இஸ் நாட் அ டயாமீட்டர். COD இஸ் நாட் டயாமீட்டர், AOB தான் டயாமீட்டர். கிளியர்? சரி, இப்போது சர்க்கிளில் நம்ம என்னென்ன அண்டர் தி சர்க்கிள் ஜியாமெட்ரியில் சர்க்கிள் கான்செப்டில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் கார்டு. சீக்கண்ட், கார்ட், டேஞ்சன்ட், சீக்கண்ட், இந்த 3 பார்க்க போகிறோம். 3லேயுமே கொஷின் ஏரியா. ஓகே, எல்லாமே முக்கியம்தான். ஒன்று கூட வந்து இது கம்மி அது அதிகம்லாம் கிடையாது. சரியா? ஒவ்வொன்றா பார்ப்போம். கார்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் வந்து ஒரு லைன் செக்மெண்ட், அதாவது கோட்டு துண்டு. ஓகே, ஒரு லைன் செக்மெண்ட் 2 எண்டையும் டச் பண்ணால் அது வந்து கார்டு. இப்படி கார்டு, இப்படி எந்த எண்டையும் இந்த எண்டையும் டச் பண்ணால் கார்டு. இப்படி இது வந்து கார்டு கிடையாது. ஏன்னா 2 எண்டுமே தொடரல, அல்லது ஒரு எண்டு மட்டும் தொட்டுட்டு இருக்கக்கூடாது. இதுவும் கார்டு கிடையாது. ஸோ கார்டு மீன்ஸ் இட் ஷுட் டச்சஸ், இட்ஸ் எ லைன் செக்மெண்ட், இட் ஷுட் டச்சஸ் தி போத் எண்ட் ஆஃப் தி சர்க்கிள். இதுக்கு பேர் தான் கார்டு. அப்படி பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ரா n நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். எவ்வளோ கார்ட்ஸ் வேணாலும் வரைஞ்சிட்டே இருக்கலாம். சரியா? இப்படி எல்லாமே. அப்போது மிட் பாயிண்ட் வழியாக, அதாவது சென்டர் வழியாக பாஸ் ஆகிற ஒரு லைனுக்கு பேர் டயாமீட்டர்னு சொன்னேன். சரியா? டயாமீட்டரும் வந்து கார்டோடைய இது சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால டயாமீட்டர் ஆல்சோ ஏ கார்ட். இன்ஃபேக்ட் லாங்கஸ்ட் கார்ட், ஒரு சர்க்கிள்குள்ளே எது பெரிய கார்டு அப்படின்னா அது டயாமீட்டராக தான் இருக்கும். ஸோ லாங்கஸ்ட் கார்ட் இஸ் அ டயாமீட்டர். ஃபைன். ஸோ இதுலேருந்து என்னென்ன கான்செப்ட், என்னென்ன ப்ராப்பர்ட்டி, என்னென்ன தியரம்லாம் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு சர்க்கிள் இருக்குது, இது ஒரு கார்டு AB, இது சென்டர் O. O is the center of the circle. Okay.
if you draw a perpendicular line, okay, obviously making angle 90 degree, அதுதான் இது பேர் தான் perpendicular line. Making angle 90 degree பேர் தான் perpendicular line. ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு லைனுக்கு perpendicular line வரைஞ்சிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து if you draw a perpendicular line, அந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து AB உடைய மிட் பாயிண்டாக தான் இருக்கும். C is the midpoint of AB. இதோட மிட் பாயிண்டாக தான் இருக்கும். ஸோ if you draw a perpendicular line from the center to any chord, that will bisect. Bisect means what? இதுவும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். தான் that perpendicular line bisect the chord. நார்மலாக ஒரு லைனுக்கு நீங்கள் perpendicular line வரைகிறீங்க அப்படின்னா அது பைசெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, perpendicular லைன் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது இந்த லைனுடைய மிட் பாயிண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் கார்டை பொறுத்தவரையிலும் சென்ட்ரலேருந்து if you draw a perpendicular line to chord, that will bisect. That means perpendicular line வரைஞ்சினா கண்டிப்பாக இது மிட் பாயிண்டாக தான் இருக்கும். கார்டு எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே வேணாலும் இருக்கலாம். சென்ட்ரலேருந்து perpendicular line வரைஞ்சிட்டாவே இந்த பாயிண்ட் வந்து இதனுடைய மிட் பாயிண்ட். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன சொன்னேன், சென்ட்ரலேருந்து if you draw a perpendicular line, that will bisect the chord. If you draw a perpendicular line to the chord, that will bisect. ஓகே, உல்டா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோடைய மிட் பாயிண்ட் அந்த கார்டு இருக்குது, அந்த கார்டோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன், மிட் பாயிண்ட்லேருந்து சென்டரை கனெக்ட் பண்ணுறேன். அந்த லைன் மேக்கிங் an angle 90 degree. That means converse is also true. Converse is what? If you joining the midpoint of the chord to the center, that line will be the perpendicular line. பொதுவாக ஒரு லைனு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு லைன் இன்னொரு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது need not be perpendicular. ஓகே, இப்படி ஒரு லைன் இருக்குது, பார்த்தா perpendicular மாதிரியே இருக்குது. ஓகே, பட் இப்படி இருந்தால் மட்டும்தான் perpendicular. கரெக்ட். பட் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு சென்டரை கனெக்ட் பண்ணால் that line will be a perpendicular. முன்னாடி என்ன சொன்னேன், if a line joining from the center to a chord, that will bisect it. கார்டு perpendicular line வரைஞ்சிங்கன்னா that will bisect ன்னு சொன்னேன். உல்டா என்ன, மிட் பாயிண்ட்லேருந்து சென்டரை கனெக்ட் பண்ணால் that line is a perpendicular line. So converse is also true. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரம். Theorem is what? We connect the center of the circle. If you draw perpendicular line to the any chord, that will bisect the chord. Chord அப்படி ரெண்டா பிரிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் தியரம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், equal chord makes equal angle with the center. Equal chord makes equal angle with the center. ஒரு chord இருக்கு, equal chords. ஓகே, ரெண்டு chord இருக்கு, அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அது மேக் பண்ணுற ஆங்கிள் வித் சென்டர் இஸ் ஆல்சோ ஈக்குவலாக. தட் மீன்ஸ் இப்போது ஏபி சிடி ரெண்டு கார்டு இருக்குது. இப்போது ஏஓபி ஆங்கிள் தீட்டா, சிஓடி ஆங்கிளும் தீட்டா. ஓகே, எப்போ இஃப் ஏபி ஈக்குவல் டு சிடி, ரெண்டு கார்டு லென்த்து ஈக்குவல் அப்படின்னா தென் ஏஓபி ஆங்கிளும் சிஓடி ஆங்கிளும் ஈக்குவல். ரெண்டு கார்டு ஈக்குவலாக இருந்தால் அது சென்டரில் மேக் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். உல்டா ஆல்சோ ட்ரூ. உல்டா என்ன, இந்த கார்டோட ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளும் அந்த கார்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு கார்டு மேக்கிங் ஆங்கிள் வித் சென்டர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கார்டே ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் உல்டா. கார்டு ஈக்குவலாக இருந்தால் மேக்கிங் ஆங்கிள் இஸ் ஈக்குவல், ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அந்த கார்டு ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா, ஃபைன். இது செகண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது லேர்ன் பண்ணும்போது. தேர்ட், ஈக்குவல் கார்ட்ஸ் equidistance
equal distance from the center. Equidistance, equal distance. Equal chords makes equal distance from the center. Meaning என்ன அப்படின்னா ஒரு chord இருக்கு, சென்ட்ரல் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. லெட்ஸ் பி O. AB is the chord, D1 is the distance from the center to the chord. ஓகே, அதில் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மீனிங் சொல்லிடுறேன். ஒரு பாயிண்ட் இருக்குது, இது வந்து லைன் இருக்குது. இந்த லைன்லேருந்து இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறான்னு வச்சுப்போம். டிஸ்டன்ஸ் கேட்டானா நீங்கள் பட் இப்படி கூட டிஸ்டன்ஸ் எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். ஓகே, இப்படி எடுக்கலாம், எப்படின்னா எடுக்கலாம் டிஸ்டன்ஸு. ஆனால் டிஸ்டன்ஸ்னு ஒன்ஸ் வந்துருச்சுனாவே அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மீனிங் தான் டிஸ்டன்ஸ். நீங்கள் பட் இஷ்டத்துக்கு இங்கே எடுக்கிறதுலாம் டிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த பாயிண்ட்லேருந்து இதுவரையிலும் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுதான் டிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட்டாகவே இருக்கும். பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட்டாகவே இருக்கும். தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லென்த் எடுத்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டாக இருக்காது, இது எடுத்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கும், லாங்கஸ்ட்டாகவே இருக்கும். பட் இங்கேருந்து இங்கே டைரெக்டாக எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா அது வந்து ஷார்ட்டஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸுன்னாவே அதோட மீனிங் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் அப்படின்னாவே அது டைரெக்டாகவே வந்து என்னது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் போகுது. ஓகே, அதே மாதிரி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிளாக டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், அல்லது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ எல்லாமே இது டிஸ்டன்ஸோடைய கான்செப்ட் தான் இது. சரியா, டிஸ்டன்ஸு, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இப்படி இந்த இதில் வாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இஃப் யூ ட்ரா பர்பெண்டிகுலர் லைன் finding the short distance, let it be D1. Another chord is CD. Okay, CD-லேருந்து if you draw perpendicular line, if you find the perpendicular distance from O, let it be D2. Okay, if AB equal to CD, then D1 equal to D2. ரெண்டுமே சென்ட்ரல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டு கார்டு ஈக்குவல் லென்த்தில் இருந்துச்சுன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். உல்ட்டா ஆல்சோ ட்ரூ. உல்ட்டா என்ன, ஒரு சென்ட்ரல்லேருந்து இஃப் யூ ஃபைண்ட் தி டூ ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டு தி டூ கார்ட்ஸ், தென் டூ கார்ட்ஸ் லென்த் வில் பி ஈக்குவல். இந்த லென்த்து ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு கார்டு ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு கார்டு ஈக்குவலாக இருந்தால் சென்ட்ரல்லேருந்து வர டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் அது மீன் பண்ணுறாங்க. சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாங்க. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு கார்ட். இந்த கார்டை வந்து சர்க்கிளில் டூ பார்ட்ஸாக பிரிக்குது. கரெக்ட், டூ பார்ட்ஸாக பிரிக்குது. என்னது, இது ஒரு பார்ட்டு, கீழே இருக்குது ஒரு பார்ட், மேலே ஒரு பார்ட், கீழே ஒரு பார்ட். இந்த மேலே உள்ள பார்ட்டுக்கு வந்து பேர் மேஜர் செக்மெண்ட். எது பெருசாக இருக்கோ அது மேஜர் செக்மெண்ட், கீழே உள்ளது மைனர் செக்மெண்ட். ஸோ ரெண்டுக்குமே வந்து மேலே இருக்கிறது மேஜர், கீழே இருக்கிறது மைனர். ஓகே, இப்போ இந்த கார்டை எடுத்துகிட்டு ஒரு செக்மெண்ட்டில் மேஜர் செக்மெண்ட்டில் எடுத்துங்க, இந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறீங்க. let it be C1. இந்த பாயிண்ட்டு ஏபிங்கிறது கார்டு. நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்ண ஒரு வேல்யூ வந்து ஒரு பாயிண்ட் வந்து C1ங்கிற பாயிண்டில் மேஜர் செக்மெண்ட்டில் இருக்குது. ரெண்டையுமே சப்டென்னா ரெண்டையும் எடுத்து அங்கே ஒரு பாயிண்டில் மீட் பண்ண வைக்கிறது தான் சப்டென்ட் அட் C1. அதே மேஜர் செக்மெண்ட்டில் இன்னொரு இடத்துல C2ங்கிற பாயிண்டில் சப்டென்ட் பண்ணுறீங்க. அதே மேஜர் செக்மெண்ட்டில் இன்னொரு பாயிண்டில் C3ங்கிற இதில் சப்டென்ட் பண்ணுறீங்க. எத்தனை பாயிண்ட் வேணாலும் சப்டென்ட் பண்ணுங்கள், எல்லா சப்டென்ட் பண்ண ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள். இஃப் திஸ் இஸ் theta, then this also theta, this also theta. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஒரு கார்டு எடுத்துகிட்டு ஒரே செக்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூ எத்தனை இடத்துல கட் பண்ணாலும் சரி, எத்தனை இடத்துல வச்சாலும் சரி, ஆல் தி
all the angles are equal. All the angles are equal. ஏன் மேஜர் செக்மெண்ட்டில் இருக்கணும்? மைனஸ் செக்மெண்ட் வச்சாலும் அதே தான் வரும். ஆனால் மைனஸ் செக்மெண்ட்டுக்குள்ளதுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதேமாதிரி இங்கே எடுத்து வச்சிங்கன்னா சப்போஸ் D1 வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல். இதுவும் ஈக்குவலானா சொல்ல முடியாது, ஈக்குவலாக இருக்காது, இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதுவும் ஈக்குவலானா கிடையாது. மைனஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஆங்கிள் ஈக்குவல், அதேமாதிரி மேஜர் செக்மெண்ட் உள்ள ஆங்கிள் ஈக்குவல். பட் இந்த மேஜர் செக்மெண்ட் ஆங்கிள் இது θ1 θ1 வச்சுக்கோங்க, இது வந்து θ2 θ2. ஸோ θ1 ஆர் ஒரு கார்டோடைய மேஜர் செக்மெண்ட்டில் உள்ள ஆங்கிள்ஸ், θ2னாங்கன்னா ஒரு கார்டோடைய மைனஸ் செக்மெண்ட் உள்ள ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ மேஜர் செக்மெண்ட் ஆங்கிளும் மைனஸ் செக்மெண்ட் ஆங்கிளும் சப்ளிமெண்ட்ரி. திஸ் இஸ் த அனதர் கன்க்ளூஷன். ஓகே, ஒரே செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஒரே செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் ஆப்போசிட் செக்மெண்ட் உள்ள ஆங்கிள் வந்து சப்ளிமெண்ட்ரி. ஓகே, நோட் பண்ணிக்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஷின் வருது. நெக்ஸ்ட், ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு கார்டு, சென்டர் O. ஆப்வியஸ்லி ஏபிக்கு மேலே இருக்கிறது வந்து மேஜர் செக்மெண்ட், கீழே இருக்கிறது மைனஸ் செக்மெண்ட். எது பெருசாக மேஜர், சென்டர் இங்கே இருக்கிறனால கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து மேஜர். இது ஃபுல்லாகவே மேஜர். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து இங்கே வந்து சப்டன் பண்ணுறீங்க, அது மேஜரில். சப்போஸ் திஸ் இஸ் θ, தென் திஸ் வுட் பி 2θ. மேஜர் செக்மெண்ட் ஆங்கிள் வந்து அதனோட ட்வைஸ் ஆங்கிள் தான் வந்து தட் சர்க்கிளோடைய சப்டெண்ட் அட் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சென்டர் ஆஃப் தி சர்க்கிளில் மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இதனுடைய ஆங்கிளோடைய ட்வைஸ். சப்போஸ் AB இஸ் த டயமீட்டர். முன்னாடியே சொன்னேன், கார்டுங்கிறது இட்ஸ் a line segment which touches both the end of the circle. Longest chord can be a diameter. Longest chord is a diameter, so AB can be a diameter. Diameter இருக்குது அப்படின்னா இதுக்கு மேஜர் செக்மெண்ட் மைனஸ் செக்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது டயாமீட்டர். அப்படி இருக்கும்போது மேஜர் செக்மெண்ட்டாக இருந்தாலும் மைனஸ் செக்மெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுலேயுமே என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் மேக்கிங், இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கேயா இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கட்டும், ஈவன் இங்கே இருக்கட்டும், எங்கேவா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இட் மேக் an angle 90 degree. ஸோ diameter subtend anywhere in a triangle, anywhere in a circle makes an angle 90 degree. அது மேஜர் செக்மெண்ட் மைனஸ் செக்மெண்ட். ஏன்னா இதுக்கு மேஜர் செக்மெண்ட் மைனஸ் செக்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஈக்குவலாக பிரிக்கிறதுனால மேஜர் மைனஸ் இருக்காது. இங்கே பட்டாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, subtend anywhere in a circle it making angle 90 degree. ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு கான்செப்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கார்ட் பற்றின கொஷின்ஸ் எல்லாம் இதுதான். ஓகே, ஈக்குவல் கார்ட்ஸ் மேக்கிங் ஈக்குவல் angle with the center, equidistance from center, from the center to a perpendicular line to the chord that will bisect it. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து சர்க்கம் சென்டர்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சர்க்கம் சர்க்கிள், சர்க்கம் சென்டர், சர்க்கம் ரேடியஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு இது யூஸ் ஆகும். சரியா, அது வரும்போது திருப்பி ரீகால் பண்ணுவோம், பார்த்துக்குங்க. ஓகே, இது டயமீட்டராக இருந்ததுன்னா தென் எங்கே இருந்து சப்டெண்ட் பண்ணாலும் வில் கெட் 90 degree. அது ஓகே. நெக்ஸ்ட், சீக்கண்ட். கார்டு அப்படிங்கிறது இட்ஸ் லைன் செக்மெண்ட் டச்சஸ் தி போத் எண்ட் ஆஃப் தி சர்க்கிள். சீக்கண்ட் அப்படிங்கிறது a line passes through the circle. Line passes through the circle is called secant. இந்த இருந்து இது வரலும் அதுக்கு பேர் கார்டு. ஃபுல்லாக லென்த் சர்க்கிளுக்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா அது பேர் சீக்கண்ட். ஓகே, ஸோ இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஸ்டின் ஏரியா பார்த்துக்குங்க. இப்படி ஒரு சீக்கண்ட் இருக்குது, இப்படி ஒரு சீக்கண்ட் இருக்குது. ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இது வந்து டி, இந்த பாயிண்ட் இ. அப்போது ஒரு பாயிண்ட்லேருந்து யூ கேன் ட்ரா எனி நம்பர் ஆஃப் சீக்கண்ட், எத்தனை சீக்கண்ட் ஒன்று வரையலாம். இங்கே இந்த வரைய சீக்கண்ட்டும் இந்த சீக்கண்ட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் கம்பேர் பண்ண போகிறேன். ஏபி லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கங்க.
அதாவது பிங்கிறது என்ன, இந்த பாயிண்ட்லேருந்து வர சீக்கண்ட் லைனில் சர்க்கிளை தொடருது இன்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து சி வரையிலும் மீட் ஆகுறது ஏசி, டி வரையிலும் தொடருது ஏடி, இங்கே வரலும் எண்டு வரலும் ஏஇ. இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபி இஸ் இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏஇ. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த சீக்கண்ட் லைனில் சர்க்கிளில் எங்கே தொடுதோ அந்த லென்த்தும் எங்கே முடியுதோ அங்கேருந்து மறுபடியும் ஏவிலேருந்து சி வரலாம். நீங்கள் பாட்டு பிசி போட்டுறாதீங்க, ஏவிலேருந்து ஏசி, அதேமாதிரி ஏவிலேருந்து டி, ஏவிலேருந்து இ. ஸோ இந்த ப்ராடக்ட் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, அவுட்டர் ஆஃப் தி சர்க்கிள் இருக்குது, அவுட்டரில் சர்க்கிள் வெளியே இருக்குது, அப்படின்னு தான் இது மேட்ச் ஆகும். சப்போஸ் இதே சர்க்கிள் இதே பாயிண்ட்டு உள்ளே இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு சர்க்கிள் ஒரு கார்டு, இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் நாட் அ மிட் பாயிண்ட், சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் கிடையாது. ஏங்கிறது எங்கே வேணாலும் இருக்கலாம், இன்ஃபேக்ட் இப்படி கூட இருக்கலாம். இது பார்த்தாவே சென்டர் மாதிரியே இருக்குது, இல்லை ஓகே. ஸோ அதனால் எங்கே வேணாலும் ஏ இருக்கலாம், அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஓ தான் சென்டராக தான் இருக்குன்னு நினச்சிக்க கூடாது, அதுக்காக. இப்போ பி வந்து இங்கே இருக்குது, சி வந்து இங்கே இருக்குது, இ வந்து இங்கே இருக்குது, டி வந்து இருக்குது. தென் இந்த லென்த்துலேருந்து இங்கே தொடர பாயிண்ட் ஏபி, இங்கேருந்து இது வரலும் ஏசி, இப்போ இங்கேருந்து ஏடி, இங்கேருந்து ஏஇ. ஸோ இதில் கன்க்ளூஷன் என்னென்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஈக்குவேஷன் ஏபி இன்ட்டு ஏசி, ஏடி இன்ட்டு ஏஇ, ஏபி இன்ட்டு ஏசி, ஏடி இன்ட்டு ஏஇ ரெண்டுமே ஒன்று தான், சரியா? ஸோ நீங்கள் என்னென்னா இந்த பாயிண்ட் வந்து இன்சைட் த சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அவுட் சைட் த சர்க்கிள் லைக் திஸ் இப்படியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மேட் ஒன்றும் மாறாது. அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சீக்கனுடைய பாயிண்ட் எங்கே டச் ஆகுதோ அந்த லென்த்தும், அங்கே எங்கே போய் முடியுதோ அந்த லென்த்தும், அதேமாதிரி எங்கே டச் ஆகுது எங்கேயும் அது எங்கே முடியுது, இந்த ப்ராடக்ட் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும், சரியா? ஸோ இதுதான் சீக்கனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அது டேஞ்சன்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொல்கிறேன். டேஞ்சன்ட் பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேஞ்சன்ட். ஸோ இது எல்லாமே கொஷின் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கொஷினாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் கொஷின் எப்படி சும்மா சிம்பிளி லேர்னிங் வந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது, சரியா? அது அப்ளிகேஷன் எப்படி கொஷினாக கேட்பாங்க, ஓ இப்படிலாம் கொஷின் அப்படி டைரெக்டாகவும் கேட்க மாட்டாங்க. டேஞ்சன்ட் இப்போது நான் இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறேன், இப்போ இந்த கொஷினில் வந்து இப்படி இந்த கொஷின் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வருதுன்னா இவன் டேரெக்டாக இது கொடுத்துட்டு இன்னொன்று என்னென்னு கேட்க போகிறதில்ல. அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் வந்து ஓ இது வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணலாமான்னு அப்படி தெரியும். அதனால தான் சொல்கிறேன், வெரைட்டி ஆஃப் கொஷின் பார்த்துட்டே இருங்க. ஓ எப்படிலாம் கேட்குறாங்க, இது உங்களுடைய திங்கிங்கும் உள்ளே போடுங்க. அப்போ தான் வந்து இது வந்து ஓகே இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுவீங்க. இல்லைன்னா சாதாரண ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. ஸ்கூலில் வந்து நம்ம வந்து அப்படியே இந்த ஃபார்ம்லாம் அப்படியே லைனில் அப்படியே அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க. பட் இது அப்படி கிடையாது, நீங்கள் அங்கே போய் யோசிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் ப்ராப்பர் லேர்னிங் முக்கியம்னு சொல்கிறது, சரியா? காட் இட். டேஞ்சன்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் டேஞ்சன்ட்? சீக்கண்ட் என்ன, லைன் பாசஸ் த்ரூ தி சர்க்கிள். குட். டேஞ்சன்ட்ங்கிறது என்னென்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் வந்து touches the circle. Line touches the circle. Line touches the circle ங்க பேர் tangent. Line passes through the circle இருந்தால் அதுக்கு பேர் secant. ஓகே, லைன் டச் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு இப்படி வளைஞ்சிட்டுலாம் போகக்கூடாது. இது இஸ் நாட் டேஞ்சன்ட். அது இப்படி இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டச் ஆகும். ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகும். இப்படி இந்த இடம் டச் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான், இந்த பாயிண்ட்லேருந்து வர இந்த லைனுக்கு பேர் டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட் ஒரு இடத்துல டச் ஆகுன்னு சொன்னல, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு பேர். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போது ஒரு சர்க்கிளுக்கு இப்படி ஒரு டேஞ்சன்ட் வந்தாச்சு ஒரு பாயிண்ட்லேருந்து. அதே பாயிண்ட்லேருந்து யூ கேன் ட்ரா ஒன் மோர் டேஞ்சன்ட். அதே பாயிண்ட்லேருந்து யூ கேன் ட்ரா ஒன் மோர் டேஞ்சன்ட். இந்த ரெண்டு டேஞ்சனும் ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் திஸ் இஸ் ஓன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏன்னு வைங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பின்னு வைங்க, தென் ஓஏ ஈக்குவல் டு ஓபியாக தான் இருக்கும். ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஓஏ ஈக்குவல் டு ஓபி. ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொன்னால, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும்
சர்க்கிளோட சென்டரை இணைக்கிறீங்க. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த லைனை இணைக்கிறீங்க. இது இணைச்சிங்கன்னா திஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து இஃப் யூ கனெக்ட் தி சென்டர் தென் தட் லைன் வில் மேக் an angle 90 டிகிரி. இப்போ இந்த லைனாகவே கன்சிடர் பண்ணால் இந்த லைனுக்கு பேர் நார்மல். பேரே நார்மல் தான், சரியா? டேஞ்சண்டோட லைனுக்கு பர்பண்டிகுலர், ஏன்னா 90 டிகிரி இருக்குல்ல, பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைனுக்கு பேர் நார்மல். ஓகே, நார்மல் லைன் அப்படின்னா டேஞ்சண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் லைன் பேர் தான் நார்மல் லைன். இட்ஸ் மேக்கிங் 90 டிகிரி. ஓகே, இந்த லைனுக்கு பேர் நார்மல், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேருந்து கூட நீங்கள் இது வரையலாம். அப்படின்னா கூட இது வந்து 90 டிகிரி தான் இருக்கும், ஏன்னா இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் சீக்கண்ட்லேருந்து யூ கேன் ட்ரா என் நம்பர் ஆஃப் சீக்கண்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் பார்த்தோம். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்படி ஒரு சீக்கண்ட் வரையலாம், இப்படி ஒரு சீக்கண்ட் வரையலாம், இப்படி வேணாலும் வரையலாம், எத்தனை வேணாலும் வரையலாம். ஓகே, ஆனால் இங்கே டேஞ்சன்ட் பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு ரெண்டே தான் வரைய முடியும். ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு டேஞ்சன்ட், இப்படி ஒரு டேஞ்சன்ட். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்தால் இங்கேருந்து எடுத்திங்கன்னா இங்கே ஒரு டேஞ்சன்ட், இங்கே ஒரு டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். அந்த ரெண்டு டேஞ்சனோட லென்த்து ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு டேஞ்சனோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஓஏ ஈக்குவல்னா ஓபி ஈக்குவலாக தான் இருக்கும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகும். அந்த பாயிண்ட்டையும் சென்டரையும் இணைச்சிங்கன்னா அதுக்கு பேர், அந்த லைனுக்கு பேர் நார்மல். தட் மேக் an angle 90 டிகிரி. ஓகே, இதுதான் டேஞ்சன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சீக்கண்ட் பார்த்தோம். ஓ ஏவில் டச் ஆகுது, பியில் இன்னொரு டச் ஆகுது. ஓகே, ஓஏபிங்கிறது சீக்கண்ட், இது சி. இது வந்து ஓசிங்கிறது வந்து டேஞ்சன்ட். அதாவது ஒரே இதில் வந்து ஒரு சீக்கண்ட் ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. ஓஏபிங்கிறது சீக்கண்ட்டு, ஓசிங்கிறது டேஞ்சன்ட், சி இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். தென் இந்த ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. ஓசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஓஏ இன்ட்டு ஓபி. இது சீக்கண்டாக ட்ரீட் பண்ணிக்கங்க, இது டேஞ்சண்டாக ட்ரீட் பண்ணிக்கங்க. ஓசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஓஏ இன்ட்டு ஓபி. இது வந்து ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. ஒரே இதில் வந்து சீக்கண்ட் அண்ட் டேஞ்சன்ட் இருந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமன் டேஞ்சன்ட். த காமன் டேஞ்சன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்குறாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன், ஜாமெண்ட்ரியில் நடத்தும் போதே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜாமெண்ட்ரி பொறுத்தவரையிலும் டைம் அதிகமாகிற கான்செப்ட் தான் இது, டைம் கில்லிங் ஏரியா தான். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு டைம் சேவ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஏரியா இருக்குது. ஏன்னா இது ஃபார்முலா, அப்படியே ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், சரியா? ஓகே, காமன் டேஞ்சன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, அனதர் சர்க்கிள் இருக்குது. இந்த ரெண்டு சர்க்கிளும் ஒரே டேஞ்சன்ட் இருந்தால் அதுக்கு பேர் காமன் டேஞ்சன்ட். ஒரே டேஞ்சன்ட் இருந்தால் அதுக்கு பேர் காமன் டேஞ்சன்ட். சரி, இப்படி டேஞ்சன்ட் இருக்கணுமா? ஏன் இப்படி கூட இருக்கலாம்ல, இப்படி கூட டேஞ்சன்ட் இருக்கலாம்ல. ஓகே, ரெண்டுமே வந்து காமன் டேஞ்சன்ட் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். இதுக்கு பேர் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். காமன் டேஞ்சன்ட் டிசிடின்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் இது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட். இப்படி வந்தால் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட், டைரக்டாக இருந்தால் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. லென்த் ஆஃப் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் ஓட வேல்யூ எவ்வளோன்னு கேட்பாங்க. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் ஸ்கொயர் மைனஸ் R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர். இது அண்டர் ரூட். நோட் பண்ணி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த சென்டருக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டோட லென்த்து தான் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் லென்த்து. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், அதேமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சனோட லென்த்து. இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரல உள்ள சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி இதோட ரேடியஸ் கொடுப்பாங்க R1, இதோட ரேடியஸ் கொடுப்பாங்க R2. சரி, ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் தெரியும், ரெண்டோடைய radius தெரியும். Then you can use this formula, direct common tangent formula. Distance between the centers minus R1 minus R2. R1, R2 are radius of the
2 circles. இதுதான் டைரக்ட் காமன் டேஞ்சனுடைய ஃபார்முலா. அதேமாதிரி லென்த் ஆஃப் transverse common tangent என்ன அப்படின்னா distance between the centers square minus r1 plus r2 whole square under root. இந்த ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். டைரக்ட் காமன் டேஞ்சன்னா மைனஸ் வரும், ட்ரான்ஸ்வர்ஸ்னால் ப்ளஸ் வரும். ஓகே, டைரக்ட்னா ரெடியூஸ் அப்படி வச்சுட்டு டிரெக்ட், அதனால மைனஸ் இங்கே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா சேம் தான், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. ட்ரான்ஸ்வர்ஸ்க்கு ப்ளஸ் வரும் டி, அதை அப்படி கூட ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ டி, அதனால் ட்ரான்ஸ்வர்ஸ் ப்ளஸ். ஸோ இது மாதிரி சின்னதாக ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் காமன் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து டேஞ்சன்ட், கார்டு, சீக்கன் இந்த மூணுமே வச்சுட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சர்க்கிள்லேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் வந்து 80 to 90% கொஷின்ஸ் ஜாமெட்ரியில் இந்த ரெண்டு தான். ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் போடுங்க. இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கிள், சரி சர்க்கிளோடைய கொஷின்ஸ் என்ன மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.